ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். தொடர்ச்சியாக 2 நாளாக மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் செடியெல்லாம் நல்லா பசுமையாக இருக்குது. அந்த தொடர்ச்சியாக மழை பெய்யும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம சின்ன சின்ன க்ரோ பேக்கு, வாட்டர் கேன், அந்த பெயிண்ட் டப்பாவில் தான் இந்த செடி கொடிகளை வளர்க்குறோம். அதில் உள்ள உரச்சத்துக்கள் என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த தண்ணியில் தொடர்ச்சியாக பெய்யும்போது அந்த தண்ணியில் கரைஞ்சி இந்த சத்துக்கள்லாம் போயிடும். இந்த சத்துக்கள்லாம் போயிடுச்சு அப்படின்னா திருப்பி அந்த செடிக்கு நம்ம சத்து கொடுத்தே ஆகணும். அப்போ அதுக்கு வந்து திட உரங்களை பயன்படுத்துவதை விட திரவ உரங்களை பயன்படுத்தும் பொழுது அதுக்கு உடனடியாக சக்தி கிடைக்கும். அப்படி என்ன திரவ உரங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னா, அது எது வேணாலும் பயன்படுத்தலாம். வீட்டில் நம்ம வேஸ்ட்டுன்னு நினைக்கிற எல்லாமே நம்ம திரவ உரங்களாக பயன்படுத்த முடியும். இப்போ எடுத்துக்காட்டாக இந்தப்பா நம்ம வீட்டில் அந்த வாழைப்பழங்கள் மிஞ்சி போயிடுச்சா, அதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அப்படியே தண்ணியில் போட்டு அதை 2 நாள் ஊற வச்சு பயன்படுத்தலாம். அப்படி இல்லையா, கடலை புண்ணாக்க 2 நாள் ஊற வச்சு அதை வந்து நம்ம உரங்களாக பயன்படுத்த முடியும். வேறு வீட்டில் ஏதாவது பொருள் வண்டு வந்து கெட்டு போச்சா, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஏதாவது போயிடுச்சா, அதை என்ன பண்ணணும்னா நல்லா கழுவி காய வச்சு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் கூழாக்கி அப்படியே செடிக்கு நம்ம இது தண்ணியில் கலந்து செடிக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடலை எல்லா பருப்புலேயும் நமக்கு தேவையான உரங்கள் இருக்குது. நைட்ரஜன், பொட்டாசியம், கால்சியம் எல்லா சத்துக்களும் அதில் நிறைஞ்சிருக்கு. இப்போ நிலக்கடலை இப்போ வந்து வாங்கிட்டு வர்றோம். நிலக்கடலை சரியில்லை, அதில் கொஞ்சம் கெட்டு போன மாதிரி தெரியுது அப்படின்னா அதை தூக்கி போட வேண்டாம். அந்த நிலக்கடலை பருப்பை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது நல்லா காஞ்சிருக்கிறதுனால மிக்சியில் போட்டோம்னா தூளாயிரும். அந்த தூளை கொண்டு வந்து தண்ணியில் கலந்து நம்ம செடிக்கு ஊற்றலாம். அந்த கடலை பருப்புலையும் ஏகப்பட்ட நுண்ணுயிர் சத்துக்கள் இருக்குது. எல்லாமே நமக்கு சிறந்தது தான். அதே மாதிரி இப்போ வீட்டில் தினந்தோறும் பயன்படுத்துகிற பொருட்கள் இருந்து கூட நம்ம திரவ உரங்களை எளிதாக தயாரிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்தும் போது இந்த சாத்துக்குடி, ஆரஞ்சு பழம் இந்த தோல்களை மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. இந்த சாத்துக்குடி, ஆரஞ்சு பழத்தில் சிட்ரஸ் ஆசிட் இருக்கிறனால அது செடிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் அதை மட்டும் நம்ம விட்டுட்டு மிச்ச பொருட்களை பயன்படுத்தலாம். இப்போ வந்து ஒரு ஆப்பிள் எடுக்கிறோம், அந்த ஆப்பிளை தோலில் சீவி சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த தோலை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா உரங்களாக பயன்படுத்தலாம். அது தண்ணியில் ஊற போட்டு அதை 2 நாள் கழித்து செடிக்கு பயன்படுத்தலாம். ஆனால் இந்த சிட்ரஸ் தோல்களை அப்படி நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி நெல்லிக்காய் இருக்குது, வாங்கிட்டு வந்த நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் ரொம்ப நாளாகிடுச்சு, இதை சாப்பிட பிடிக்கல, இது என்ன பண்ணலாம்? அப்போ நெல்லிக்காயில் கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த நெல்லிக்காயை நம்ம என்ன பண்ணலாம், மிக்சியில் போட்டு அரைச்சி அதை நம்ம செடிக்கு பயன்படுத்த முடியும். இதே மாதிரி பல வகையான உரங்களை நம்ம பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் நம்ம எளிமையாக தயாரிக்கின்ற உரங்கள். மோர் கெட்டு போச்சா, புளிச்சு போச்சா, இனி உபயோகிக்க முடியாதா, அதை நம்ம டக்குன்னு தண்ணியில் ஊற்றி 2 நாள் வச்சிருந்து அதை 1க்கு 10ங்கிற விதத்தில் நம்ம செடிக்கு பயன்படுத்தும் பொழுது செடிக்கு அது சிறந்த உரமாக மாறக்கூடும். அப்போ நம்ம எல்லாமே பயன்படுத்தலாம். அதனால் காசு கொடுத்து தான் உரங்களை வாங்க வேண்டிய தேவையில்லை. இயற்கையிலேயே நமக்கு கண்ணுக்கு தெரியாத உரங்கள் பல வீட்டில் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டால் வீட்டில் நம்ம வெங்காயத்தோல், பூண்டு தோல் தினத்துக்கு உரிக்கிறோம். அதை வெளியே தூக்கி போடாமல் ஒரு கேரி பேக்கில் போட்டு சேமித்து வைங்க. அந்த வெங்காயத்தோல், பூண்டு தோலை தண்ணியில் 2 நாள் ஊற போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த உரம் தயாராகிடும். அது செடிக்கு பூச்சி மருந்தாகவும் பயன்படுத்தலாம், இல்லை உரமாகவும் பயன்படுத்தலாம். அவ்வளவு சிறந்த உரங்கள் வந்து கிடைக்கும். இது நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும். நம்ம பொருட்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம அதை பயன்படுத்தணும். இது மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கு செடிக்கு சிறந்த உரங்கள் பல கிடைக்கும். உங்களுக்கு ஒரு உரத்தை பற்றி சொல்ல வந்திருக்கோம். இந்த பாருங்கள், இதை நாங்கள் காமிக்கிற பெரிய வாளி தண்ணியில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது புளிச்ச வாடையோடு இருக்குது. அதனால தான் இப்படி இருக்குது. இந்த பாருங்கள், புளிச்ச வாடையோடு இருக்குது. இப்போ இதில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து கடலை புண்ணாக்கு. இந்த கடலை புண்ணாக்கை
நம்ம இதில் போடுறோம். கடலை புண்ணாக்கு இதில் போடும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு இதுக்குரிய சத்துக்கள் கிடைக்கும். இதில் வந்து நம்ம செடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் ரொம்ப இருக்குது. பூக்கள் வளர்ச்சிக்கு நமக்கு இது ரொம்ப அவசியம். வேர்கள் பலமாக, தண்டுகள் பலமாக, பசுமையாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் அவசியமான ஒன்று. இப்போ இதை இதில் நம்ம போட்டிருக்கோம். இதோடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாருங்கள், வெங்காயத்தோல் பூண்டு தோலை சேமித்து வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், இது ஒரு வாரத்தில் நம்ம சேமித்து வச்சுருக்கோம். இதில் நம்ம போட போகிறோம். போட்டு கலந்து இந்த பாருங்கள் போட்டாச்சு. இதை கலந்து ஊற வைங்க. ஊற வச்சு 2 நாள் வரைக்கும் இது ஊற வைங்க. மூடி வச்சுருங்க. மூடி வச்சு 2 நாள் கழித்து இதை பார்க்கும்போது இது வந்து அளவும் கொஞ்சம் கூடி இருக்கும், பொங்கி இருக்கும், ஒரு வாடையோட நுரையாக இருக்கும். இதை பயன்படுத்தி நம்ம செடிகளுக்கு 1க்கு 10ங்கிற விகிதத்தில் கலந்து செடிக்கு ஊற்றலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத 2 நாள் கழித்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இதை மூடி வச்சுருக்கோம். இப்போ 2 நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ இது நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு திறந்து காமிக்கிறோம். ஒரே சத்து பொருட்கள் நிறைஞ்சு அந்த புளிப்போடு சேர்ந்து நுரையாக இருக்கும். இந்த சத்து ஆனது மிகவும் பவர்ஃபுல்லானது. இதை வந்து ஒரு 2 கப்பு, ஒரு 3 கப்பு எடுத்துக்கிட்டு ஒரு வாழை நீரையாக மாற்றி அந்த செடிக்கு நம்ம ஊற்றலாம். இப்போ அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வாழையை எடுத்துருக்கோம். இப்போ இதை திறந்து பார்க்குறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சத்துக்கள் நிறைஞ்சு பொங்கி இருக்க பாருங்கள். இதுதான் சிறந்த திரவ உரம். இதை கலக்கி காமிக்கிறோம் பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் ரெண்டு கப்பு எடுத்திருக்கோம். இது 2 கப்பு 2.5 கப்பு எடுத்திருக்கோம். இந்த 2.5 கப்பு இதுக்கு போதுமானது. இதை மூடி வச்சிடணும். இப்போ பாருங்கள், இதை 10 லிட்டர் தண்ணிக்கு நம்ம கலக்கிறோம். கலந்து இதை வந்து சின்ன செடியாக இருந்தால் இந்த கப்பு இருக்குது பாருங்கள். இந்த கப்பில் ஒரு பாதி கப்பு ஊற்றினா போதும். பெரிய செடியாக இருந்தால் 1 கப்பு ஊற்றினா போதும். இது வந்து சிறந்த உரமாக வந்துடும். இந்த பாருங்கள். இதே மாதிரியான உரங்களை வந்து நம்மளே வீட்டில் தயாரிக்கலாம். தயாரிக்கிறதுனால நமக்கு வந்து செலவும் குறையும், செடியும் சிறப்பாக வளரும். இது மாதிரி பண்ணுறதுனால செடி எவ்வளோ சிறப்பாக வளர்ந்துருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். இதை பாருங்கள். இப்போ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் உரங்களை பயன்படுத்தலாம். செடிக்கு தண்ணி எப்படி ஊற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த இப்போ வந்து வாளி நிறையா நம்ம ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டு சின்ன செடி, இப்போ இந்த செடி வந்து சின்ன தொட்டி, இதில் வந்து ஒரு 1/2 கப் ஊற்றலாம். இது பெரிய தொட்டி, இதுக்கு 1 கப்பு, மற்ற இதுக்கெல்லாம் 1 கப்பு ஊற்றலாம். இந்த மாதிரி சின்ன செடியாக இருந்தால் 1/2 கப்பு ஊற்றினா போதும். அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். ஏன்னா சத்து ரொம்ப இருக்கிறதுனால அது வந்து வேஸ்ட் ஆக்க வேண்டாம் தண்ணியை. இப்போ கலத்தியாச்சு. இப்போ பாருங்கள், 1/2 கப் தண்ணியை இந்த செடிக்கு ஊற்றுறோம். இப்போ போதுமானது. இங்கே பாருங்கள், அந்த வெங்காயத்தில் பூண்டு தோல் வந்தாலும் பிரச்சனை இல்லை. இது செடிக்கு ஒரு பலனாக தான் கொடுக்கும். இதை பாருங்கள், இதுக்கு 1 கப்பு ஊற்றுங்க. இதுக்கு 1 கப்பு ஊற்றுங்க.
இதே மாதிரி எல்லா செடிக்கும் நம்ம 1 கப்பு ஊற்றினா போதும், செடியானது சிறப்பான வளர்ச்சி பெறும். இது வந்து கத்திரிக்காய் செடி. இந்த கத்திரிக்காய் செடிக்கு வந்து பாதி ஊற்றினா போதும். இதுக்கு வந்து மிச்சத்தை ஊற்றிடலாம். இப்போ இதே மாதிரி வந்து நம்ம எல்லா செடிக்கும் பார்த்து ஊற்றினா போதும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த செடிக்கு வந்து 1 கப் ஊற்றுறோம். இதுக்கு வந்து 1 கப் ஊற்றுறோம். இது சின்ன செடியாக இருக்கிறதுனால இதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இப்போ பாருங்கள், பாதி ஊற்றுறோம், மிச்சத்தை ஊற்றுறோம். இதே மாதிரி எல்லா செடிக்கும் ஊற்றுங்க. இதே மாதிரி நம்ம வீட்டில் பயன்படுத்த தேவையில்லாத பொருட்களை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்னா உரங்களை தயாரிக்கலாம். இந்த உரங்கள் வந்து பிற உரங்கள் செடிக்கு ரொம்ப பயன்படுத்தும். இந்த மாதிரி பதிவுகளை உங்களுக்கு வழங்கியது சதா கார்டன் சேனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுனால தான் நாங்கள் இன்றைக்கி மானிட்டேஷன் ஆகியிருக்கோம்ங்கிறத மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 4000 வாட்ச் ஹவர்ஸோட உதவியாக உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 1500 சப்ஸ்கிரைபர் கொடுத்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த சதா கார்டன் பிடிச்சிருந்தா எங்கள் சதா கார்டனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். சதா கார்டன், தேங்க்யூ.